மாறே வணக்கம் உங்க ஆசை கிடைக்க வேணும் எனக்கும் அண்ணன் மாறே தம்பி மாறே வணக்கம் உங்க தைவரம் தான் நாடகம் நல்லா நடக்கும் ஐயா மாறே தம்பி மாறே வணக்கம் உங்க தைவரம் தான் நாடகம் நல்லா நடக்கும் பொண்ணு கிடைக்க வேணும் எல்லோருக்கும் ஐயா மாறே ஆத்தா மாறே வணக்கம் ஆசை கிடைக்க வேணும் ஐயா மாறே ஆத்தா மாறே வணக்கம் உங்க ஆசை கிடைக்க வேணும் எனக்கும் அப்பா மாறே அம்மா மாறே வணக்கம் உங்க சொத்துல வங்க எனக்கு அப்பா மாறே அம்மா மாறே வணக்கம் உங்க சொத்துல வங்க இருக்கு எனக்கு பொடே ஆத்தா மாறே வணக்கம் உங்க ஆசை கிடைக்க வேணும் எனக்கும் யார் நாய் நீங்க மாசுக்கு போட்டுக்கிட்டு என்ன வைக்க போட கொள்ளையடிக்க போறீங்களா கலட்டுங்க முண்டையலாய் ஏற்கு நீங்க நாடா நக்குனாப்புல இருக்குங்க ஒரு டேபிளுக்கு டேய் சத்தம் வரக்கூடாது அப்படி சத்தம் வந்துச்சுன்னா கரண்ட் புல்லு கூடுதுன்னா கழட்டிட்டு போயிடும் எல்லாமே ஒரிச்சான் வயிற்றுக்காகத்தேன் இந்த உலகத்தில் யாருமே பெரிய ஆள் இல்லை டேபிள் இது என்ன டேபிள் கல்யாண வீட்டில் தாயில் முட்டைக்கோசு நறுக்கிற மாதிரி உட்காந்துருக்கேன் அவன் இவன் பாரு சிவகங்கை பஞ்சாயத்தில் புலா கொட்டை வைக்கிற மாதிரி அவன் ஓ மண்டையை பார்த்தா தாயில் கருப்பு கழுத்திருப்பேன் கோழி மாதிரியே மொத்தத்தில் இந்த நாடகம் சூம்பு நாப்பில் தான் இருக்கும் அம்சமாக இருக்கும் 19 வருஷத்தில் கூட்டம் குறைவாக இருக்க ஒரே ஊர்னா இந்த ஊர் தான் ஏன் வர்ற வழியில் எல்லாத்தையும் முள்ளை வெட்டி அடைச்சிட்டீங்களா பக்கத்தில் ஊர் இல்லை என்ன ப்ரோ வர்றது இல்லையா ஏன்டா இப்படி நிற்கிறேன்னு தெரியலன்றே முண்டை ஹலோ ஹலோ எக்கோ அண்ணன் தான் வணங்கி அருமை சபையோர் வணங்கி அருமை அருமை சபையோர் வணங்கி எட்டிருந்த கிராமத்திலே கட்டட கட்டழகி நமக்கு தர்மமுனி குடியிருக்காரு குங்கும பொட்டழகி பொல்லாத தர்மமுனி குடியிருக்காரு குங்கும பொட்டழகி அன்னை தந்தை நான் வணங்கி அருமை சபையோர் வணங்கி அருமை சபையோர் வணங்கி குங்கும பொட்டழகி ஏலோ எலேலோ எலேலம்மா எலேலோ ஏலோ எலேலோ எலேலம்மா எலேலோ மாலை நல்ல மதிய நேரம் நாங்க மந்தப்பிடாரிக்கு அவளுக்கு எடுக்கும் காலம் நாங்க மாவளுக்கு எடுக்கும் காலம் சாமி கோடு ஏலோ எலேலோ எலேலம்மா எலேலோ ஏலோ எலேலோ எலேலம்மா எலேலோ
படிக்கிறது சாமி அழகுமல காவக்காரன் 18 படிக்கிறது சாமி அது எனக்கு எப்போவுமே குலசாமி நட ஏலோ எலேலோ எலேலம்மா எலேலோ ஏலோ எலேலோ எலேலம்மா எலேலோ ஒரு திரண்டு வச்சு உள்ள 8 இறந்த கிராமம் தாய் உள்ளையா ஒத்துமையாகிருச்சு உள்ள ஒத்துமையாகிருச்சு ஒரு திரண்டிருச்சு ஒத்துமையாகிருச்சு உள்ள ஒத்துமையாகிருச்சு நாடு திரண்டு வச்சு மாமா நாடு திரண்டிருச்சு ஏமாம்மா நாடகத்தை பார்க்கத்தானே மாமா பள்ளி திருமணம் பார்க்கத்தானே மாமா ஒரு உள்ள கூட கை தட்டலை. வர வர நீச்சல் தண்ணி வீட்டில் கேட்டு வாங்கின மாதிரி இந்த கைதட்டு கேட்டு வாங்குற அளவுக்கு என் பொழப்பாகி போச்சு. பேரன்பு கொண்ட இந்த நாடகத்தை பார்க்க வந்திருக்கின்ற என் அன்பு உறவுகளே, இதில் எத்தனை பேர் பைக்கு 12 மணிக்கு மேலே தள்ளிட்டு போக போகிறானோ. வரும்போது வீராப்பா வந்துடுவாங்க, போகும்போது பெட்ரோல் இருக்காது. எனக்கு ஒரு கோட்டு கொடு, உனக்கு ஒரு கோட்டு கொடு, பெட்ரோல்னு பாஞ்சு உருண்டு மாசுக்கு மாட்டினீங்கன்னா செகுல் தெரிச்சு போகும். என்ன மாசுக்கு மாட்டேன், ஏற்கனவே டான்ஸுக்கார பிள்ளை பயந்த கோளாறு, இதில் சூத்து வத்தி மருதுமணி வேற இருக்கேன். ஐயா பாடும்போது நல்லா இருக்கு, குறைக்காத பங்காளி. ஏன்னா இவ்வளோ அவுட்டில் இப்படி மைசெட்டு போடுறது இலைச்சால போட முடியாது. வாழ்த்துக்கள், நல்லா இருக்கு. இப்படிலாம் சொல்லும் போது 100 தருவேன்னு தானே சொல்கிறேன். அதில் 10 பைசா நகட்ட மாட்டாங்களே, பருப்பு வேகாது. என் அன்பு தமிழ் உறவுகளே, பொம்பளை ஆள் ஊறான் சோத்தில் தண்ணி ஊற்றுனீங்களாத்தா, புருஷங்களுக்கு சோறு ஓட்டிருக்க மாட்டியே, அப்படி உணர்ச்சி என் நாடகம் பார்க்க சொல்லுது. இப்போ பொம்பளையால் கவலை என்ன தெரியுமா, ஒரு பொம்பளை வேகமாக வந்து தார்பாயும் பாயும் விரிச்சிருக்கான், அதுக்கு இடம் இல்லாமல் மண்ணில் உட்காந்துக்கிட்டு இருக்கான். வேறு பொம்பளை ஏறி உட்காந்துருக்கேன், அது மனசுக்குள்ளே ஒரு 9 தீச்சட்டியை வளர்த்துக்கிட்டே உட்காந்துருக்கான். ஏன்னா எல்லாம் தாய் இல்லையா. பிறவி என்பது ஒரு தடவை தான், இன்னும் பிறக்க போகிறோமா கிடையாது. இருக்கு வரை தர்மத்தை செய்வன் தான் கடவுளுக்கு சமம். பூரா கிருன்னு இருக்காய், பூரா சரக்கடிக்க காசு இல்லாமல் அப்படி கிருன்னு. எதில் ஒன்று சேர்றாங்களா இல்லையா, சரக்கடிக்க ஒன்று சேர்ந்துருவேன். பூரா தண்ணி தான். பைக்கில் தண்ணி அடிக்காததுக்கு முன்னாடி 2 பேர்த்த ஏற்ற மாட்டேன். ஏற்ற முடியாதே, வண்டி காற்று இல்லை மயிர் இல்லைன்டுவேன். சாத்திரசங்கோட்டையில் ஒரு கோட்டரை போட்டவொடனே 7 பேரை ஏற்றிட்டு போவேன். இதுக்கு என்ன காரணம்னா பூரா மது தான். மது மது மது. பெண்கள் தாய்மார்கள் கைப்பக்குவமாக சமைப்பாங்க, நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இன்றைக்கி ஆண்களுக்கு மிஞ்சி சமைக்க ஆள் இல்லை. கை தட்டலாம், கை தட்டிக்க, இதை பொழைச்சிக்கிட்டாத்தேன். தம்பி இந்த பீப்பு ஊதுனா சூத்து வச்சு போவேன். என்ன பீப்பி ஓடுற, பெரிய சென்ட்ரல் ஜெயிலில் வேலாத்தவன் புருன்னு மயிருமேனே போட்டேன். ஊதப்படாதுப்பா, நான் மோசமான பப்புனும், மற்ற ஆள் மாதிரிலாம் கிடையாது, எடுத்துக்கிட்டு வதக்கணும், செவரோட்டி தெரிக்க அறிஞ்சுருவேன்ப்பா. இங்கே எவ்வளோ கஷ்டத்தில் உண்மையிலேயே கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஆனால் நம்ம முனியனை வணங்கும் போது உடனே அந்த புத்துணர்ச்சி வந்துடுது. சத்தியா அதே ஜாமியாடி பேரன்றது. ஒரு பாட்டை பாடிக்கிறோமா. பம்பா நதி கரமோரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம், பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மண்ணே வந்த நேரம், பம்பா நதி கரமோரம் அந்த பட்டணத்து நேரம். மலைகள் பத்தானடா சொன்னேன், சொல்லி வாய முடியல, தர்த்தினி முடிச்சு அடிச்சிச்சு. என் தர்த்தினியை அந்த ஒரு பாக்ஸை கட் பண்ணிடு, அது வேணாம். சாங் பாடுவோம் அப்புறம் கண்டினியூ. ஓகே போய்டும். மலைகள்லாம் போட்டுக்கிட்ட வாரம் சபரிமலை மணிகண்டனை பார்க்கத்தானே போறோம். நாங்க மாலைகளை போட்டுக்கிட்டு வாரோம், சபரிமலை மணிகண்டனை பார்க்கத்தானே போறோம். பம்பா நதி கரை ஓரம்
பட்டணத்து மன்னன் வந்த நேரம் கொல்லிமலை ராணிமலை விறகு மலை அஞ்சு மலை கொல்லிமலை விராலிமலை விறகு மலை அஞ்சு மலை பாருங்க அந்த ஐயப்பன நாடி ஓடுங்க ஐயா அஞ்சு மலை பாருங்க அந்த ஐயப்பன நாடி ஓடுங்க சாமியே ஐயப்போ சாமி சரணம் ஐயப்ப சரணம் சாமியே சரணம் ஐயப்பா சந்தனம் ஜம்பாதும் எங்கே மணக்குது சபரிமலை ஐயப்பனின் மேலே மணக்குது பன்னீரும் புஷ்பகரும் எங்கே மணக்குது பன்னீரும் புஷ்பகரும் எங்கே மணக்குது பரந்தாமன் ஐயப்பனின் மேலே மணக்குது நம்ம பரந்தாமன் ஐயப்பனின் மேலே மணக்குது ஊதுபத்தி கருந்தானே எங்கே மணக்குது ஊதுபத்தி கரும்பர் எங்கே மணக்குது சிவபெருமான் மைந்தனின் மேலே மணக்குது நம்ம சிவபெருமான் மைந்தனின் மேலே மணக்குது மேலா வேலா என்று சொல்லி விருந்தாடுது பாருங்கோ வேளா வேளா என்று சொல்லி விருங்காகுது பாருங்கோ குயில் கூவுது கேளுங்கோ கேளுங்கோ காவடிய தூக்கிக்கிட்டு கரகாமணி ஆட்டுங்கோ அதடிய குட்டிக்கிட்டு கருகாமணி ஆடுங்கோ பழனி மலை போவம்மா மலை போவோமா பக்தர்களே வேகம்மா பக்தர்களே வேகம்மா பழனி மலை போய் முட்டு பஞ்சாமிர்தம் வாங்குவோமா பழனி மலை போய் விட்டு பஞ்சாமிர்தம் வாங்குவோமா பஜனை பாட்டை படிச்சு செக் பண்ணேன் உங்களை நல்லா அடிக்கிறீங்களா அப்போ பூரா பேரும் பஜனைக்கு வாசிக்கிறேன் ஆமா ஏய் நீ எச்சி துப்புறது அங்கிட்டு ஊர் பெரிய ஆள் மேலே துப்பிடாத ஒன்னேட்டு ஒரு ஊரில் காசு தராமல் நான் பாஞ்சிட்டு கிடந்தேன் ஒரு வெத்தலை ஓட்டேன் 50 கிராம் 60 கிராம் போடலாம் 2 கிலோ 3 கிலோ வாடா என்னமோ டெல்லி கிரில் பஸ் வைக்கக்குள்ள தின்ற மாதிரி முச்சக்கு திண்டு உன் கவட்டுக்குள்ளே துப்பி போய் பிடிச்சா ஏன்னா இப்போ நான் பாடின பாட்டு ஐயப்பன் முருகன் இதெல்லாம் யார் இதெல்லாம் உங்களுக்கு குடியை திருத்துற டாக்டர் மாலை ஓடுற ஆள் ஊறான் தண்ணியை நிப்பாட்டத்தான் மாலை ஓடுறேன் உண்மையா இல்லையா ஆனால் பொம்பளை ஆள் பூரா விரதத்துக்கு சமைச்சு அந்த டைம்தான் புருஷங்களுக்கு பூரா மரியாதை வாடா ஓடா அந்த மயனே இந்த மயனு சொல்லவே முடியாது மாலை ஓட்டவுடனே வாங்க சாமி அமருங்கள் தண்ணியை தொளிக்கவா விரதம் விடுங்க சாமி சாமி தள்ளிப்படுங்க இதுதான் சாமின்னு சொன்ன உடனே பொம்பளைகளுக்கு பொறுக்கலை ஒரு மீட்டிங்கை போட்டுச்சுக்க எல்லா பொம்பளைகளும் இவங்கள எதுக்கு நம்ம சாமின்னு சொல்கிறோம் நம்மளும் வாங்கடி அப்படின்னா அதுகளும் கிளம்பிடுச்சு ஓம் சக்தி பராசக்தின்னு புருஷனை பொண்டாடி சொல்லுவோம் சாமி வாருங்கள் விரதம் விடுவோம் உடனே புருஷ சத்தி அந்த முட்டைக்கோசை வைங்க சத்தி ஆம்பளை மாலையை போட்டுக்கிட்டு வெற்றி வேலு முருகனுக்கு ஐயப்பனுக்குன்னு ஓடிக்கிட்டு இருக்கேன் பொம்பளையை ஊரா டூரிஸ்ட் வண்டியில் குத்தாட்டம் போட்டுட்டு போகிறேன் கட்டிப்பிடியா பாட்டுக்கு இங்கே சேலையை வரைஞ்சி கட்டிக்கிட்டு பிடி ஆடுறேன் என்னைக்கு ஆத்தாவோ முதுகில் குத்த போதோ வேலை பிடிக்கிட்டு ஏன்னா காலம் அந்த அளவுக்கு இருக்கு ஆதி காலம் ஐயாக்க உள்ள காலம் பழைய கிழவங்க உள்ள காலத்துலலாம் கட்டிக்கா தந்த எட்டியிருந்த கிராமத்தில் சாமியாடிலாம் எப்படி இருந்தாங்க எங்கள் ஐயாலாம் கோடாங்க உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் களிச்சேரி முனியாண்டினா தெரியும் எங்கள் ஐயாலாம் அருவா மேலே ஏறிக்கிட்டு சித்தத்திலாவுக்கு விருது கட்டி ஆடுவார் நான் சின்ன ஆள் அப்போலாம் அப்படி ஏறி ஆடும்போது களிச்சேரி ஊருக்கார ஊரம் கேட்பாங்க கருப்பா மழை எப்பப்பா பெய்யும் எங்கள் ஐயா சொல்லுவார் இன்னும் 16 நாளில் கருப்பை மழை இறக்குறேன்டா முக்காலும் சத்தியமிடான்னு மழை வேஞ்சிச்சு இப்போ சாமியாரெல்லாம் தண்ணி அடித்தா ஆட தெரியுமுன்னு பூரா ஒயினை போட்டுக்கிட்டு ஆடுறேன் சாமி ஆடிக்கிட்டு போய் கேளு இப்போ மழை எப்பப்பா பெய்யும் உடனே சொல்லவே மாட்டேன் ஐயோ கேட்டு விட்டாங்கல்ல என்ன சொல்கிறது கருப்பா ஆசாரம் தவறாமல் மழை எப்போ பெய்யும் இருங்கடா முட்டையில் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்டா குத்து மதிப்பாக அடிப்பேன் இன்னும் 170 நாளில் என்ன எப்படியாவது மழை வேச்சு டேய் நீ எந்திரிச்சு வீட்டுக்கு போட 170 நாளில் அதே மாதிரி அப்பா ஃபோன் அடித்தா என் அன்பு இளைஞர்களுக்கெல்லாம் எரிச்ச மசராக இருக்கும் தாய் ஃபோன் அடித்தா கடுப்பாத்தே இருக்கும் லவ்வர் ஃபோன் அடிக்கட்டும் வா வந்தவர்
தண்ணிக்குள்ளே நீஞ்சிக்கிட்டே பேசுவாங்க. போவே மாட்டேன், சட்டிலாம் கலந்து கிடக்கேன். சொல்கிறான்னு பஸ் ஸ்டாண்டில் நடந்து போயிட்டு இருப்பேன். காரணம் ஏன்? காதலுக்கு கண்ணு இல்லை, நடந்து வரவனுக்கு கண்ணு இல்லை. வீடியோ காலில் இப்படியே பேசிக்கிட்டு குர்ராச்செல்லாம் டம்முன்னு போஸ்ட் மரத்தில் முட்டி தையலை போட்ட படுத்து கிடந்து அதுலையும் கேட்பேன், உனக்காகத்தான் நான் முட்டுனே, மண்டையில் 8 தையல் போட்டிருக்காங்க, ஒரு முத்தம் குர்ரா. திருந்தவே மாட்டாங்க. காதல் செய்யுங்க, தவறில்லை. பெத்ததாய் தகப்பன் சமூகத்தோடு திருமணம் செய்யுங்கள அன்பு உறவுகளே, வாழ்த்துக்கள். 10 மாதம் நம்மளை சுமந்து பெத்தெடுத்தது யாருன்னா தாய் தான். அந்த தாய் இல்லாமல் நம்மளாம் கிடையாது. இந்த தாய்மார்கள்லாம் எந்த இடத்துல என்ன பேசணும்னு உங்களுக்கு தெரியாது. ஊரே கலுங்கு பிடுங்கி போய்கிட்டு இருக்கு. கலுங்கு ஆம்பளையால் ஊரம் மண்ணை வெட்டி கலுங்கை போட்டு அடைச்சிக்கிட்டு இருக்காங்க. அங்கன்னு 4 பொம்பளை மண்ணு சமக்க முடியாமல் பேசுகிறாளுங்க. ஏக்கா புளிங்குழம்பு நேற்று வச்சேன், ருசியே இல்லையாக்கா. அதில் இதை சேர்க்கணும் முடியும், குருணை மருந்து கொஞ்சம் சேர்க்கணும் முடியும். மண்டி ஓட்டு அம்மியில் அரைச்சாத்தான் ருசி இருக்கும். எங்கே ஊரே கலுங்கு பிடிக்கிட்டு போகுது. அது காரணம் நரம்புள்ளா நாக்கு எதையும் பேசும். அதனால ஒரு சாங்கு பாடுவோமா? பாடுங்க. தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமேஸ்வரம் அந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். தேசிய விஞ்ஞானியே, தமிழர் மண் போற்று மெய்யணியே. தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம் ஐயா. அக்கினி சிறகடிச்சு அணு ஆத்தலையே உடத்து காட்டி. அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி. வெற்றிகளை குவித்தாரையா பெரும் பாசனைக்கு நம்மள்கெல்லாம். அடுத்தென்பாண்டி ராமேஸ்வரம் அந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். பள்ளி செல்லும் இங்கே உள்ள பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாயோடு இருந்தவரா கல்வி வளம் தந்தரையா. இளைஞர்கள் கனவுகான சொன்னரையா. தென்பாண்டி ராமேஸ்வரம் அந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். பெண் மீது கணக்கே வினார் தமிழக மண் மீது புகழ் தூவினார். பெண் மீது கணக்கே வினார் தமிழக மண் மீது புகழ் தூவினார். உங்களை எண்ணி வாடுகின்றோம் பெரும் உத்தமர தங்கக்கலா. தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் அப்துல் கலாம். அப்துல் கலாம் உங்களுக்கு தெரியுமாப்பா? மானாமதில் கொச்சக்கயிறு வைப்பார். என்ன தெரியுது? அப்துல் கலாம் ஐயா வழிகளை யாராவது பின்பற்றுமா? ஆனால் அப்துல் கலாம் உண்மையிலேயே ஏழ்மையான மனிதர், நல்ல மனிதன் நிரூபித்தார். முதல்ல செத்துட்டார். இப்போ இருந்தாருன்னா அவரே குழியை தோண்டிக்கிட்டு படுத்துக்கிறார். ஏன்னா இளைஞர் பூரா அப்படி கெடுத்து விட்டுருவாங்க. அவர் வரும்போதெல்லாம் சொல்லுவாங்க, நேற்று பூரா பேசினேன். அப்துல் கலாம் சொல்லியிருப்பார், நேற்று பூரா மீட்டிங்கில் பேசினேன், தலை வலிக்குது. ஐயா கணேஷ் போயில ஒரு உருண்டை போடுறீங்களா ஐயா, சுறுசுறுன்னு இருக்கு, நல்லா பேசிக்கலான்னு கெடுத்து விட்டுருப்பாங்க. இல்லைன்னா தம்ம 2 கிலோ இல்லைங்கயான். ஆனால் ஏவுகணை நாயகன், இளைஞருடைய எழுச்சி நாயகன், ஒட்டுமொத்த உலகமே திரும்பி பார்க்க வைத்த ஒரு தமிழன் அப்துல் கலாம் என்பது அத்தனை பேருக்குமே பெருமை. ஆம்பளை ஊரம் தமிழ்நாடு, பொம்பளையால் ஊரம் என்னத்த கேரளாவா? கைதட்டுங்கத்தா, கைதட்டுங்க. உங்களுக்காகத்தான் பேசிக்கிட்டு இருக்கேன். இல்லை நீ வீட்டில் போய் படுங்க, நாளைக்கு சீரியலில் பார்த்துக்கலாம். நோட்டீஸை படிக்கிறேன், படிக்கிறேன். மடக்கே மலநாடு மலை கொண்ட நன்னாடு
தெக்கையா திருநெல்வேலி ஜில்லாவா தட்சிணா பூமி ஆறாம்பலி கோட்டை 7000 பண்ண மேற்கே மலையாள அது மேமலையாள நாடு அந்த மலையாள நாட்டில உன்னைய வச்சு வளர்க்க முடியாம ஏன் ஓட்டி விட்டான் தண்ணியில என் மலட்டாட்டு தண்ணியில என் 18ஆம் படி பெரிய கருப்பு அட வருதுடா உன் பெட்டி ஒத்தையில நீ மேனாட விட்டு நீ கீநாடு அழகர் கோயில் இறங்கையிலே சாமியை வணங்கியாச்சு. சிவகங்கை மாவட்டம் காளையார்கோவில் வட்டம் எட்டியரந்தல் கிராமத்திலே அலுவலத்து கொண்டிருக்கின்ற கேட்ட வரம் தரும் ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ தரமுனீஸ்வரர், ஸ்ரீ மந்தப்படாரி ஆகிய தெய்வங்களில் 6ஆம் ஆண்டு உற்சவத்தை முன்னிட்டு இன்றைய தினம் கட்டி போட்டிருந்த குதிரையை காணோம். என்னன்னு குதிரையை காணமா? குரோதி வருடம் மூடிக்கிட்டு வையாசி 27ஆம் தேதி 9/6/2024 ஞாயிற்றுக்கிழமை சரியாக 10 o'clock அளவில் 10 o'clock 10 மணி அளவில் 11:05 மணி அளவில் டேபிள் இல்லாமல் இங்கே வரு. ஆனால் உனக்கு நல்ல சௌரியம் ப்ரோ. வாசிக்கிட்டு ஆள் உரண்ணம் போயிடுவாங்க. இதில் படுத்துரு. சத்திய சோதனை. நீ என்ன பண்ணுற? மஜாஜ் பண்ணி விடு. நான் என்னென்ன பண்ணணும்? மூடிக்கிட்டு இரு. எதில் விட்டேன்? வாயில. நன்றி நன்றி நன்றி. நல்லா வருவாப்பா. ஃபியூச்சரில் நல்லா வருவீங்க. காலையில் 5 மணிக்கு வெறும் வயிற்றுல இதை சொல்லுங்கள். வாயில் விட்டேன் வாயில் விட்டேன். தம்பி என் ஜாதகத்தில் ஒரு கொலை பண்ணுற மாதிரி இருக்குது. மரியாதை தாழ்வி செத்து போவாங்க. போடா. எப்படி உட்காந்துருக்கான் பாரு. அவன் செங்குலவி கொட்டினது மாதிரி இருந்தா கெட்ட ரோக்கர். இவன் எதில் விட்டேன்? வாயில. பார்த்தீங்களா பார்த்தீங்களா? அவன் திருந்தே மாட்டான். தம்பி நான் டான்ஸை கட்டி பிடிச்சி ஆடும்போது நீ என்ன பண்ணுறீன்னா இவனை கட்டி பிடிச்சா மண்டியில் இருந்து நக்கு நக்கிய சைடிஸ் நல்லா இருக்கும். கோயில் மாவட்டத்தில் சிங்கார கலையரங்கில் காளையார்கோவில் உயர்திரு காவல்துறை சார்பாளர் தலைமையிலும் அதப்படக்கி ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி மகேஸ்வரி வெங்கடேசன் அவர்கள் தலைமையிலும் தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்கள் ஒன்றுபட்டு புதுக்கோட்டையிலிருந்து ஒரு மகேந்திரா வேனு கிடைக்காமல் ஒரு வீடியோ கோச்சை வாடகைக்கு எடுத்து அதில் உட்கார முடியாமல் நின்றுக்கிட்டே வந்து மணிகண்டன். காரணம் மணிகண்டன் பெட்டிக்காரன் சிமெண்ட் மூட்டை பெருசு என்பதால். இதெல்லாம் இருக்கானே இதில். எவன் உத்தமனா அவனுக்கு மட்டுமே தெரியும். தெரியுதுனே நல்லா தெரியுதுனே. சரி, வலிதர்ம நாடகம் உங்கள் மத்தியில் அது விமர்சையாக நடைபெறும். நடிபச வேந்தன், நடிபச மன்னன், உங்கள் அபிமான நட்சத்திரம் திண்டுக்கல் மண் கண்டெடுத்த சிவி செங்குட்டுவன் அவர்கள் இந்த மேடையிலே வேடன் விருத்தனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். குயிலினும் இனிமையான கோகிலவாணி கொஞ்சமொழி பேசுகிற ரஞ்சிதம். அது பிறந்த பிறப்புக்கு, அது இருந்த இருப்புக்கு நாடகத்துக்கு வரவே தேவையில்லை. அந்த வள்ளி என்ன அவ்வளோ பெரிய ஆள்றா. அப்படியா? பாட்டும் சரி பேச்சும் சரி. எம்ஏ வள்ளியம்மா எம்ஏ படிச்சிருக்காங்களா? அப்பே அத்த இன்சில எம்ஏ ரேணுகாதேவி அவர்கள் வள்ளியாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். என்ன சிரிக்கிறீங்க? இந்த நாரதரை பார்த்தா நம்ம ஊருக்கு அம்மாயில் அரட்டால உடிப்பாங்க பாரு. முந்தந்தண்டி வயிறுறா. அன்னைக்கு பயல ஒரு 10 பேர் பலூனை வச்சுக்கிட்டே விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. இந்த ஆள் ஒரு தட்டியை விரித்து பின்னாடி படுத்துக்கிட்டு இருந்தார். 2 ரூபாயை காணாமட்டு ஒரு பையன் அழுதுட்டேன். ஆஹா. அப்புறம் அப்பா அம்மாலாம் வந்து லைட் அடித்து தேடினாங்க, கண்டுபிடிக்க முடியல. நான் போய் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன். எப்படின்னு? அந்த 2 ரூபா அந்த நாரதரை போடுற மகாலிங்க தொப்புளுக்குள்ளே கிடந்துச்சு. அப்புறம் சின்னக்கடியை வச்சு நம்பி எடுத்தேன். தொப்புல அப்போல பெருசானே. 3 கோடி அரிசியை கொண்டு வந்திருக்கான ரேஷன் கல்லேருந்து. என்ன பேத்தனமா பேசுகிற? எனது அன்பு மச்சான் புதுக்கோட்டை டிஆர் மகாலிங்கம் அவர்கள் நாரதராக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். ஆறுமுனைய கலையரசு, பின்பாட்டு இசை முரசு, பாசத்துக்குரிய அன்பு தம்பி இந்த சிவகங்கை மண்ணிலே பேர் வாங்கி செல்வானா, இல்லை காலையில் சிவகங்கை பஸ் ஸ்டாண்டில் உளுந்த வடை வாங்கி செல்வானா? குட் கொஸ்டின். என்ன சொன்னேன் ப்ரோ? வயலை விட்டையும் சொன்னான். இவனை காலி பண்ணுறதுக்கு என் ப்ரோகள் இருக்காங்க, என் பங்காளியை. நீ பாடுற பாட்டுக்கு இவங்க பூரா கை தட்டினாங்கண்ணா. ஏதோ கொரோனா நாடகத்துக்கு வாசிச்சுட்டு உன் மகளுக்கு கொலுசு எடுக்கணும்னு சொன்னேன். ஆமாண்ணே. எல்லாரும் உனக்கு போட்டுக்கிற சட்டி எடு. இன்னும் ஓட்ட சட்டி தானே போட்டிருக்கேன். ஓட்ட சட்டி இருந்தால் பெப்பிக்கால ஒட்டுறா. இந்தா
ஐயா இதுவே அதை அளவர் கோயிலுக்கு வளர்த்த கேட்டால் அகத்தி கொலையை தின்றது மாதிரி குடியை கருத்துருவேன் நாடகத்தில். எதில் விட்டேன்? வாயில. பார்த்தீங்களா இன்னும் தெரிஞ்சல இவனை காட்டி கொடுக்கக்கூடிய நேரம் வந்துருச்சு. பாசத்துக்குரிய அன்பு தம்பி புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த டி.ஆர். மணிகண்டன் அவர்கள் ஆறுமணிய பெண் பாடல். ஆத்தா ஒஞ்சேளே அந்த ஆகாயத்தை போல தொட்டில் கட்டி தூங்க தூரி கட்டி ஆடே ஆத்துல மீன் பிடிக்க அப்பனுக்கு தலத வட்டே பார்த்தால சேத்தனைக்கே தோணும் செத்தாலும் என்ன போத்த வேணும் ஓய் செத்தாலும் என்ன போத்த வேணும். ஆத்தா ஒன்றேளே அந்த ஆகாயத்தை போல ஆத்தா ஒன்றேளே அந்த ஆகாயத்தை போல தொட்டில் கட்டி தூங்க தூரி கட்டி ஆட ஆத்தில மீன் பிடிக்க அப்பனுக்கு தலதோ பார்த்தால சேத்தனுக்கு தோணும் செத்தாலும் என்ன போத்த வேணும் செத்தாலும் என்ன போத்த வேணும். இடுப்புல கட்டி கிட்டி நீச்சல் பழகினது கொஞ்சேடதானே பண்ண பூஞ்சோடதானே இடுப்புல கட்டி கிட்டி நீச்சல் பழகினது கொஞ்சேடதானே பண்ண பூஞ்சோடதானே பெருந்தர விரி போலதா படுத்து கிடந்ததும் கொஞ்சேடதானே பண்ண பூஞ்சோடதானே இரச்சேட காயும் போது வானவிழா தெரியும் இத்து போன சேலைக்கணும் சொகக்கு புரியும் கஞ்சி கொண்டு போகையிலே சும்மாட இருக்கும் நீ சேலை கட்டி எரிச்ச தண்ணி சக்கரையாய் நிற்கும் நீ சேலை கட்டி எரிச்ச தண்ணி சக்கரையாய் நிற்கும். ஆத்தா ஒன்றேளே அந்த ஆகாயத்தை போல ஆத்தா ஒன்றேளே அந்த ஆகாயத்தை போல அக்கா கட்டி பழகினதும் ஆடு கட்டி மேற்றதும் கொஞ்சேடதானே பண்ண பூஞ்சோடதானே அக்கா கட்டி பழகினதும் ஆடு கட்டி மேற்றதும் கொஞ்சேடதானே பண்ண பூஞ்சோடதானே கையில விசிறியாகும் வெயிலுக்குள்ளே குடையாகும் கொஞ்சேடதானே பண்ண பூஞ்சோடதானே பொட்டிக்குள்ள மடிச்சு வச்ச அழகு முத்து மாலை ஏ அம்மா பொட்டிக்குள்ள மடிச்சு வச்ச அழகு முத்து மாலை காயம்பட்ட விரல்களுக்கு கட்டு போடும் சேலை மயிரகமோ சேலை மனசுக்குள்ள விரியும் வெளுத்த சேலை திரி விளக்கு போட்டா எரியும் வெளுத்த சேலை திரி
விளக்கு போட்டா எரியும் அத்தா ஒன்றேளே அந்த ஆகாயத்தை போல அத்தா ஒன்றேளே அந்த ஆகாயத்தை போல தொட்டில் கட்டி தூங்க தூரி கட்டி ஆட ஆத்துல மீன் பிடிக்க அப்பனுக்கு தலைவட்ட பார்த்தால சேத்தடைக்க தோணும் செத்தாலும் என்ன பொத்த வேணும் செத்தாலும் என்ன பொத்த வேணும் செத்தாலும் என்ன பொத்த வேணும் செத்தாலும் என்ன பொத்த வேணும். தாயை பற்றி பாடாமல் கல் நெஞ்சம் கூட கைதட்டாமல் இருப்பானா? வாழ்த்துக்கள் தம்பி. மிருதங்க சக்கரவர்த்தி மிருகத்துவான் கோடையடி குமரன் கோயில்பட்டி செல்வம் அவர்கள் மிருகத்தை இசைப்பார்கள். உண்மையிலே நானஸ்தேன் 2 நிமிஷத்தில் வாட்சி நிப்பாட்டிருந்தேன் மன்னிச்சேன். அரை மணி நேரம் போட்டுக்கு நத்திங் கிட்டிங் பிடிங்கின்னு அடித்ததுக்கப்புறம் ஊருக்காரன் 4 பேர் ஏன் வாட்சது போதுன்னு சொல்லும்போது உன் தலையை அட்டோட போட்டுக்கிறாம அழகாக வாசிக்கிற. உண்மையிலேயே எல்லா பாட்டுக்கும் வாசிக்க தெரிஞ்சதுனால தான் உன்னை நாடகத்தில் போட்டிருக்கேன்னே. வாழ்த்துக்கள். பலவாத்திய மன்னன் பலவாத்திய மாஸ்டர் பசத்துக்குரிய அன்பு உள்ளம் எங்கள் புதுக்கோட்டையைச் சேர்ந்த ஏகே அருள் அவர்கள் ஆல்ரவுண்டை இசைப்பார்கள். சிறந்த முறையில் இங்கே சீன்தாளம் அமைத்துக் கொண்டிருக்கின்ற எங்களது புதுக்கோட்டை அருகாமல் உள்ள பூவரசுக்குடியைச் சேர்ந்த எஸ் சண்முகம் அவர்கள் சீன்தாளம். இதுக்குதான் உன் மேலே சீனு வர்றது ஒரு அளவு தான். பங்காளி என்ன பங்காளி வர டிசிப்ளின் வேணும் பங்காளி. அப்படி போடவே கூடாது. இனிமேல் நான் பேர் சொல்லுவேன். பூவரசுக்குடி சண்முகம் அவர்கள் சீன் தாளம் சொல்லும் போது இந்தா இரு போய் வார்ம் அப் பண்ணு. எவையா ஒர்க் பண்ணு. சத்தமே கேட்டது மாதிரி இருக்கணும், கேட்காத மாதிரி இருக்கணும். அவ்வளோ ரொம்ப வந்தது பாக்கெட்டில் வச்சுட்டு நின்னுக்க. அதுக்கு அடுத்தபடியாக இங்கே தெள்ள தெளிவாக ஒளி ஒளி அமைத்துக் கொண்டிருப்பது ஆர்பி கார்த்திக் சவுண்ட் சர்வீஸ் நவாத்தாவு. இருக்கு அவ்வளோ பதட்டத்தில் டீசல் நின்று வச்சுன்னா தண்ணி கணக்கு கொண்டு போய் ஊற்றிடாத. ரெண்டையும் பக்கத்தில் வச்சுருக்க ப்ரோ.
உண்மையிலே சிரித்த முகத்தோடு அப்படி பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு சாங் பாடுறேன். ஆர்பி கார்த்தி சட்டு இதுதாம்மா பட்டி ரொட்டி வாங்குத பேர் தாம்மா ஆர்பி கார்த்திக் சட்டு பேர் ஊரெல்லாம் பாட்டுதான் அதுக்கு ஆர்பி கார்த்திக் சட்டுங்க பட்டி தொட்டி வாங்குது பேர் தாங்க நவத்தாவ சொந்த ஊரு ஊரெல்லாம் பாட்டு ஊராண்டு வாழ வேணுங்க. 100 ரூபா கூட தரல என்ன மேத்துக்கு பாட அதானே ஃபைனான்ஸில் கரெக்டாக இருக்கணும். எதில் விட்டு பாயில. நன்றி நன்றி. கொட்டகை அமைப்பு KLR ராமகிருஷ்ணன் எட்டியரந்தல். நல்லா கொட்டாக ஓடுக்காப்புல உள்ள வெஸ்டர்ன் பாத்ரூம் வேணும். ஏன்னா மருதமணி உட்காந்து இருக்க முடியாது அவனால். அவன் பாரு தட்டியை விரித்து படுத்து கிடைக்க. என்னைக்கு போதையில் பொருதி விட்டு போகிறாங்களோ அதோட சாம்பலை கொண்டு போய் ராமேஸ்வரத்தில் கரைக்கப்படும். நல்ல பொம்பளை பிள்ளை டான்ஸ் வந்தால் தான் முருகா உள்ளே இருக்கான்டா, இல்லாட்டா அங்கிட்டு போய் படுத்துக்கிறியான். அன்றைக்கெல்லாம் ஒரு ஊரில் வெளியே போய் படுத்துட்டேன், கருவாடு வைக்க வந்தவன் திருக்கை நினச்சி கட்டிட்டு போட்டு. நகைச்சுவை மன்னன் நகைச்சுவை மாமணி உங்களை சிரிக்க வைப்பதற்காக உள்ளே பவுடரில் முங்கி கொண்டிருக்கிறார். 8 கிலோ எலும்பும் 13 கிலோ சதையும் கொண்ட செவரொட்டி ஒன்று, கிட்னி 300 கிராம். அவனை போய் பார்த்து வேண்டியல உள்ளே போய் பாருங்களேன், அப்படி எரில் அடித்தது மாதிரி அவன் ஒத்த கண்ணு வேற தெரியாது. இந்தா சுண்டி என்னடா அழகு மேனே. அன்னைக்கு ஒரு மேடையில் வேமா என்னை அடிக்கிறன்னு விலைக்கிட்டே முண்டைக்கு இங்கிட்டு தெரியல 10ன்னு போய் விழுந்து தம்முன்னு அடிச்சு ரயில் போட்டுக்கான் பாரு. அவனை நினச்சி அவனை அடிச்சுக்கிட்டே இருப்பேன். எதில் விட்டேன் பாயில. நன்றி. எனது அன்பு அண்ணன் காரியாபட்டி அருகாமுள்ள மருதங்குடி மண்ணின் மைந்தன் மருதமணி அவர்கள் மற்றும் ஒரு பப்புனாக நடிக்க காத்துக்கொள்ளார். ஆர்பி கார்த்திக் மைசெட் நவாத்தாவு அன்பு உள்ளங்கள் சார்பாக 201. இப்போ போய் ஊரில் போய் காசு வாங்கிட்டு வந்தியாக்க, பேசின காசில் 200 வாங்கிட்டு வந்தியா? நன்றி அண்ணே. நான் சும்மா அன்புக்காகத்தையும் கேட்டேன்னே. இந்த பாமர மக்களை ஏதாவது சொல்லி சிரிக்க வைப்பேண்ணே. என்னுடைய தொழில் அதேன். நான் போட்டிருக்க வேஷம் கோமாளி வேஷன்னே. ஒரு ஆம்பளி பாரு 2 கொலாயம் குண்ணே. ஏன்னா ஊர்களில் சில ஊரில் நோத்தங்கமான வைராங்க உசிலம்பட்டி பக்கமெல்லாம் போனால் ஏலே கோமாளியா டான்ஸ் எவ்வி அடிச்சுக்கிட்டே புரிச்சு அருவாள்கிட்ட அடிச்சுட்டேன். அங்கே என்னை வெட்டுறதுக்கு அருவா அடிச்சு வச்சுருக்கேன் பற்ற. என்ன அதிசய புலாக்கா சிரிக்கிறேன் என்ன கோட்டகை உனக்கு ஒன்றும் புரியல. இப்போ கார்த்திக் மைசெட்டில் பேசும்போது நல்லா புரியுதுல. ஒரு சில மைசெட்லாம் பேசும்போது பொம்பையாளுக்கெல்லாம் ஒன்றுமே புரியாது. அன்னதானத்துக்கு கூப்பிட்றானா அதே மாதிரி ஐயர் ஓதும் போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கா? ஃபஸ்ட்டு வார்த்தை மட்டும்தான் புரியும் ஐயர் ஓதும் போது. ஓம் விக்னேஸ்வரன் இருக்கேன் அவ்வளோதான். அடுத்து 100ல் கிளம்பிடுவாங்க. ஓம் பொம்பளையால் வர சொல்ல எப்படி ஓதுறாருவார். ஐயரே தோத்துட்டாருனே, அப்படி ஓதுறியனே. எல்லா கலையும் கத்தவன் தாண்டா நடிகன். என் தம்பி நீங்கள் எல்லாருமே குறைச்சலா? வாழ்த்துக்கள். உங்களை பேரை ஏற்றி விட்டு ஒரு புண்ணியம் இல்லை. என்னை வாயில் விட்டோம்ன்ற என்ன ப்ரோ? ஆடல் அரசி, அபிநய சுந்தரி, நாட்டிய தாரகை, எவன் பொண்டாட்டின்னு தெரியல. உள்ள ஒரு பிள்ளை இருக்கு. அடுத்தையும் பொண்டாட்டி தான் 5:30 வரைக்கும் தடவேன். அப்புறம் தடவன இடத்த பூரா ரேகையை அழிச்சு விட்டுருவேன், போயிடும். எனது அன்பு சகோதரி புதுக்கோட்டையைச் சேர்ந்த சத்யபிரியா அவர்கள் டான்ஸ் அண்ட் காமிக்
நாடகத்தை காண வருகவர்கள்னு இருக்கரங்கூப்பி அழைத்திருக்கிறார்கள். எட்டிரந்தல் கிராம பொதுமக்கள். இங்கே யூடியூப் எடுத்துக்கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி 2 பேர் இருக்கீங்க. தம்பி ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி அருகாமுள்ள காடமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த தம்பி முருகன். அவங்களுக்கு ஒரு கைதட்டு கொடுங்க. இங்கிட்டு உன் ஊர் எந்த ஊரே எல்லா இடத்துக்கும் வர்றியா நீ? மதவட்டியா? சரி சரி, நான் கடாகப்பட்டி நகைச்சுவை அவ்வளோதான், சிரிச்சுக்க. மதவட்டியை சேர்ந்த அம்பாள் போட்டோகிராஃபி யூடியூப் சேனல் அன்பு உள்ளத்துக்கு நன்றி நன்றி நன்றி. இந்த நாடகத்தினுடைய அமைப்பாளரும் உங்களிடம் பேசிக்கொண்டும் நடத்து கொண்டிருப்பவன், என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம். குருநாதர் இல்லாத எந்த ஒரு கலையும் எந்த ஒரு தொழிலும் அழகு பெறாது. விருதுநகர் மாவட்டம் வீர சோழன் அருகாமல் இருக்கக்கூடிய வீர ஆலங்குளத்தைச் சேர்ந்த எஸ்எஸ் மணி ஐயா மாணவனும், சிவகங்கை மாவட்டம் உங்கள் ஊர் பக்கத்தில் உள்ள பிள்ளத்தி விழாக்குளத்துக்கு இடையே உள்ள கள்ளிசேரி கிராமத்திலே நான் பிறந்தாலும் நாடகத்தில் வரும்போது பட்ட கஷ்டங்கள் அவ்வளவு. எங்கள் ஐயா அப்படி இருந்தாங்க ஒரு காலத்தில். அவ்வளோ ஆடு மாடெல்லாம் எங்கள் வீட்டில் இருந்துச்சுனே. எங்கள் வீட்டில் 8 பேர் பண்ணைக்கு இருந்தாங்க. எனக்கு விவரம் தெரிய எல்லாமே அழிந்தது. இன்றைக்கி எங்கள் ஐயா செய்ய நினைத்ததை நான் செய்து கொண்டிருக்கிறேன். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமுள்ள நொச்சிகுளம் கிராமத்திலே 1000 பேர் என்னை நம்பி வந்தாலும் என்னால் வாழ வைக்க முடியும். எம்கேஆர் அன்பாலயம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர். உங்கள் ஆசீர்வாதத்தோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் நடிகர் எம்கே ராதாகிருஷ்ணன் பப்புனு காமிக் மற்றும் பல வேடங்கள் தாங்கி நடிக்கிறேன். ஏன்னா மருதமணி அண்ணே டான்ஸை வச்சு வேலை வாங்கணும். என் தம்பி கீழப்படாவரா விக்கி வாழ்த்துக்கள் விக்கி. நன்றி நன்றி. என் அன்பு தம்பிகளுக்கெல்லாம் நன்றி. எங்கெங்கே இருந்து வந்திருக்கிய ரொம்ப நன்றி. இப்போ போகும்போது இந்த அண்ணே உங்களுக்கு எதுவும் கொடுக்க முடியாது, ஆளுக்கு ஒரு தட்டி எடுத்துட்டு போங்க. பாய் சுடுதண்ணியை போட்டு குளிச்சுக்க. நீ பொட்டு வச்சே தங்க கோடம் ஊருக்கு நீ மகுடோ தொட்டு தொட்டு இழுத்து வரும் ஓரான தங்கரதோ நீ தங்க கட்டி சிங்க குட்டி ஓ பேர சொல்லு பட்டி தொட்டி. ஒரு முளை கோமண துணியோடு பழனி மலை போன சாமி. அந்த ஐயா சொன்னார், நான் தான் உன்னை இந்த ஊருக்கு கொண்டு வந்தேன், இந்த 50 ரூபாயை வச்சு பார்த்து பொழைச்சிக்கடான்னு சொல்கிறார். டேய் இவாடா. ஏன்னா பைரவருக்கு எனக்கு ஒரு இணைப்பு உண்டு. நிறைய மேடையில் ஏறுமுனே. நம்ம அன்பாளையத்தில் 8 நாய் வளர்க்குறீல்ல. ஏன் நாய் வளர்க்குறதுன்னா பெருமைக்கு வளர்க்கக்கூடாது. இந்த பைரவப்பட்டது தான் மனிதனை காப்பாற்றிருக்கு யமனியிடம் இருந்து. இன்றைக்கி நீங்கள் நாய் ஆடு மாடெல்லாம் வீட்டில் வளங்கலேன், உங்களுக்கு எந்த தீங்கு வராது, அதை ஏற்றுக்கிறோம். அதனால தான் வாயிலா ஜீவனை வளர்க்குறது. இந்த கைதட்டுறாப்புல ஒன்றே வளர்க்க முடியல. 50 ரூபா. சாத்தரசம் கோட்டை சஞ்சய் வெல்டிங் ஒர்க் ஷாப் சார்பாக 101. அப்போ 50க்கு பதிலாக 150 தரேன், நீ வீட்டுக்கு போயிரு. இந்த 50 ரூபா வச்சு என் ஜீமாமையா நாம் அமெரிக்கா போயிட்டு வந்துடணும், உனக்கு நான் செய்கிறப்பா, எனக்கெல்லாம் காசு வேணாம்ப்பா, நீ வா, உனக்கு ஒரு வீடு கட்டி 18 வயசில் ஒரு பிள்ளையை கட்டி வைக்கிறேன், இதோட சீவ சமாதி அடைஞ்சிருவேன், போயிட்டு வாரே. ஒரு முளை கோமண துணியோடு பழனி மலை போன சாமி. படைத்த பிரம்மனையே உன் படைப்பு சரியில்லைன்னு மண்டையிலே டங்கு கொட்டி சிறையில் அடைத்த முருகன் சாமி. தள்ளாத வயதினிலே தாகமாயிருக்குன்னு 2 பழம் திங்க போன அவ்வை கிளவியிடம் சுட்ட பழம் வேணுமா, சுட்டாத
வெள்ளம் வேண்டுமா சுடாத பள்ளம் வேண்டுமா என்று கேட்டு வாதம் செய்த சுப்பிரமணி சாமி ஏ சாமி சாமி பழனி மலைய விட்டோம் அப்பா பழனி மலைய விட்டு வாப்பா இந்த பாரத கொஞ்சம் கொடுப்பா முருகப்பா பழனி மலைய விட்டு வாப்பா பழனி மலைய விட்டு வாப்பா இந்த பாரத நாட்டை கொஞ்சம் திருத்தப்பா முருகப்பா பழனி மலைய விட்டு வாப்பா ஆளுக்காலு சண்டை ஓட்டு பாயிராங்கப்பா ஆளுக்காலு சண்டை போட்டு பாயிராங்கப்பா விலக்கி விட போன குரல்ல எத்துறாங்கப்பா பழனி மலைய விட்டு வாப்பா இந்த பாரத நாட்டை கொஞ்சம் திருத்தப்பா முருகப்பா பழனி மலைய விட்டு வாப்பா பழனி மலைய விட்டு வாப்பா நல்ல நல்ல ஆளையெல்லாம் செத்து போனாங்க முந்தி நல்ல நல்ல ஆளுகள்லாம் செத்து போனாங்க இப்ப நாதாரி பயிலோட உலகமப்பா பழனி மலைய விட்டு வாப்பா இந்த பாரத நாட்டை கொஞ்சம் திருத்தப்பா முருகப்பா பழனி மலைய விட்டு வாப்பா நான் போயிட்டு அப்புறமா வரேப்பா ஒண்ணுக்கு போயிட்டு வந்து உட்காருங்கப்பா பழனி மலைய விட்டு வாப்பா பெட்டி சவுண்ட் ஏத்து சொல்றேன் சுத்துற சவுண்டே இல்லை உட்காருது விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி ஏன் அக்காமாவ வந்து நின்னா முன்னாடி எப்பவுமே காதல் ஒரு கண்ணாடி அதை உடைச்சிடாம பாக்குறவன் கில்லாடி ஏன் அக்கா பொண்ணு அஞ்சல நான் வச்சேன் பாரு நெஞ்சல நாங்க ரெண்டு பேரும் பிஞ்சில்ல அட எங்கேயும் போய் கொஞ்சல டாபு 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 டா டாபுல்லாட்டி டைடா டாபு 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 டா டாபுல்லாட்டி டைடா விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி ஏ அக்காமவ வந்து நின்னா முன்னாடி ஒரு நாள் மார்கழி மாசம் காலங்காத்தால அவ வீட்டு முன்னால காலையில் எழுந்து கோலம் போட்டு கையில் காத்துல சவுண்டு கட்டு நான் எழுந்துண்டா எழுந்து பார்க்கையில் ஜன்னலை திறந்தண்டா கொஞ்சம் குமரிய கண்ணில் பார்த்தண்டா அவ என்ன பார்த்தா நான் அவளை பார்த்தேன் கண்ணு முட்டிக்கிச்சு காதல் வந்து ஒட்டிக்கிச்சு டாபு 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 டா டாபுல்லாட்டி டைடா டாபு 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 டா டாபுல்லாட்டி டைடா விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி ஏ அக்காமாவ வந்து நின்னா முன்னாடி சென்னை மாநகரிலே சவுத் உஸ்மான் ரோட்டிலே லலிதா ஜுவல்லரியில் கல்லஸ் வாங்கி தந்த பகவான் கடையில் கட்பீஸ் வாங்கி தந்த கண்ணில் அளவெடுத்து ஜாக்கெட் தைச்சது தேவி தேட்டரில் கதல் கூட படம் பார்த்தேன் அவ என்ன தொட்டா
நான் அவளை தொடல கண்ணு முட்டைக்குச்சு காதல் வந்து ஒட்டிக்குச்சு டாபு 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 டா டாபு லாட்டி டைட்டா டாபு 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 டா டாபு லாட்டி டைட்டா விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி ஏ அக்காமவ வந்து நின்னா முன்னாடி எப்பவுமே காதல் ஒரு கண்ணாடி அத உடைச்சிடாம பாக்குறவே கில்லாடி ஏ அக்கா பொண்ணு அஞ்சல்ல நான் வச்சே பாருன்னு சொல்ல நாங்க 2 பேரும் பிஞ்சில்ல அட எங்கேயும் போய் கொஞ்சல்ல டாபு டாபு டாபுடா டாபு லாட்டி டைடா 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 வாயா சவுண்ட் இல்லை பெட்டிக்கிறானே வணக்கம் யா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கையா அண்ணே மிருதங்கம் ஆண்ட்ரேல் சிரிக்காதிய பயந்து கிடக்க எனக்கு நல்லா இருக்கீங்களா நீங்க அண்ணே வணக்கம் எப்படி இருக்கீங்க இந்த பிரியா அண்ணே என் பேர் அண்ணே சத்தியபிரியா சத்திய வர வர என் பேரையே மறந்துட்டீங்களே என்ன அதுக்கு தான் அடிக்கடி தொடர் போல இருக்கணும் எல்லாரும் ஒண்ணா. நீங்க நினைக்கிறது அது இல்லை அடிக்கடி சந்திக்கணும் பார்த்துக்கணும் ஓன்னு அங்கே வரல நீங்கள் நல்லா இருக்கல நீங்கள் அப்போ வணக்கம் நீங்கள் எப்படி இருக்கீங்க உங்கள் எல்லாருக்கும் வணக்கம் நீங்களாம் எப்படி இருக்கீங்க வந்த வழியாக அப்போ சுணக்கமாக இருக்க முன்னால பசமுள்ள பாண்டிகேரி
இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஊற்றுக்கலாம் போகுது உள்ள. கொஞ்ச நேரம் ஆகட்டும், கிளப்புவோம். உங்களுக்கு எதுவும் பிடிக்குதா? உனக்கு சுகமா இருந்துச்சா? அது சுகமாக இருந்துச்சு. என்ன நம்ம என்ன வழியாக வந்திருக்கோம்? வந்தது எனக்கு பெருத்த சந்தேகம். அது உனக்கு சுகமா இருந்துச்சான்னு தான் கேட்டேன். அப்படின்னா என்னன்னு கேட்டேன் நான். சுகமா இருக்கான்னு நம்ம என்ன வேலையா வந்திருக்கோன்னு கேட்குறேன் உங்களை. நீங்க எல்லாம் வந்திருக்கோம் நாடகத்துக்கு வந்த மாதிரி இல்லையே, சொந்த வேலையா வந்திருக்கீங்களா? இல்லையே. உனக்கு கேரு நீ கேட்டீல பிடிச்சிருக்கான்னு சுகமா இருந்துச்சா? இப்போதான் போதான் தெரியும். இருங்க, ஆரம்பிக்கலே கேட்பேன் நல்லா. நீங்க நான் ஏன் கேட்குறேன், நான் சந்தோஷமா இருக்கலான்னு சந்தோஷப்படுத்தலாம்னு கேட்குறேன். படுத்தவா கிளிக்கிழிப்பு 2 ஆட்டு ஆடுங்க, அப்போ தான் சந்தோஷமாகும். விடிய விடிய ஆட்டு விடிய விடிய இந்த எப்போ ஆட்டுவீங்க? தூசி பிடிச்சிருக்காங்க கொஞ்சம் தட்டன்மா. தூசி பிடிச்சி கிடக்கு. அப்பப்போ ஊதிங்க ஃபோனு அப்பப்போ அதுக்கு ஏதாவது வேலை கொடுக்கணும். சும்மாவே போட்டு கிடந்தா அப்புறம் அது என்ன ஒண்ணு பரணிலே வச்சிருக்காருமா புலங்காம. பரணி மேலேயே வச்சிருந்தேன். வேணா அவரை குடுனே என்றாலும் புழங்கிட்டு தருவாரு. அப்புறம் பழக்கத்துக்கு வச்சுக்கிறோம். அதை வேற என்ன கட்டுறது? வாங்க மெத்தல மடிச்சு கொடு மாமா, மத்தத வெளிய சொல்லலாமா, மெத்தல மடிச்சு கொடு மாமா, மத்தத வெளிய சொல்லலாமா, டப்பாக்கு நீங்க புட்டி போடி நம்ம கொஞ்சம் புடி போடி கேலோ கேலோ மெத்தல மெத்தல ஆடம் கொடு. மத்தத மடிச்சு கொடு மானே, மத்தத வெளிய சொல்ல மாட்டே. என்ன நீங்க புதுக்கோட்டை நம்பர் 1 இப்படி பாடுறீங்க? நம்பர் 1ன்னு அப்படி சொல்லக்கூடாது. வேற நம்பர் 10 சொல்லவா? அப்படி வேணா சொல்லிக்க. இது என்ன ஒளி நீ இங்க பாருங்க. நான் நானும் பார்த்த நஞ்சை இப்போ புஞ்சையாச்சு தானே பண்ணேன். அப்படியே பண்ணாரு. அப்படிதான் பண்ணேன். நீங்க போங்க நீங்க வர. நானே ஏற்கனவே அப்படிதான் பாடுவேன். அண்ணனை போய் சந்தேகப்படலாமா? சந்தேகப்படலாமா? அப்படி சொல்லாதீங்கண்ணே. அண்ணன் தங்கச்சிலாம் ஒரே மாதிரி தானே இருப்பாங்க. இப்போ என்ன மாதிரி தான் நீங்க பாடுவியே? அப்படித்தான் இருப்பேன். இப்போ ஆரம்பிங்க. எப்படி கேட்கணும்? அப்படி வானம் பார்த்த நஞ்சை இப்போ புஞ்சை காச்சு, வானம் பார்த்த நஞ்சை இப்போ புஞ்சையாச்சு, புஞ்சை புஞ்சை இப்போ எல்லாம் தான் கேட்குது. முதல் வேற மாதிரி கேட்குது என்னன்னு தெரியல. வானம் பார்த்த நஞ்சை இப்போ புஞ்சையாச்சு, வானம் பார்த்த நஞ்சை இப்போ புஞ்சை காச்சு, பாடுபட்ட சாடி பட்டு பஞ்ச மாச்சு, சோரியில தண்ணியில என்ன பேச்சு, பஞ்சாடு திட்டமில்ல என்ன போச்சு, ஏ காமாச்சு அடையதுக்கு ஆராய்ச்சி, ஏ காமாச்சு அடையதுக்கு ஆராய்ச்சி.
கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி ஒட்டி